தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4ஆம் அத்தியாயம் 13வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். பகவான் கிருஷ்ணர் 4வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் பரம்பரையினுடைய விசேஷங்களை கூறினார். 2 விதமான பரம்பரைகள், அதாவது இல்லற பரம்பரை, தந்தை மகன் தந்தை மகன் ஆகிய இல்லற பரம்பரைன்னு ஒன்று இருக்கிறது. பிறகு குரு சிஷ்ய குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லி குரு சிஷ்ய பரம்பரை. இந்த இரண்டும் ஒன்றாக ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பரம்பரையை ரொம்ப உயர்வாக பேசி அதனுடைய மகத்துவங்களை கூறும் பொழுது, இந்த வித்யாவானது என்னால் முன்பே சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அதாவது சூரியனுக்கு விவஸ்வான் என்று கூறப்படுகிற சூரியனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல போக அர்ஜுனனுக்கு சந்தேகம் கிளம்பிடுச்சு. என்ன சந்தேகம்னு கேட்டா, நம்ம கிருஷ்ணர் நமக்கு தெரிஞ்சு பிறந்தவராச்சு, அவர் எப்படி முற்காலத்துல இருந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. ஆனால் இதற்கு ஏற்கனவே பதில் கொடுத்துட்டார் பகவான் கிருஷ்ணர். 2வது அத்தியாயத்திலேயே கொடுத்துட்டார். நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லிட்டார், நாம் அனைவரும் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தோம் என்பது இல்லை, பிறகு எதிர்காலத்திலும் இல்லாமல் போவோம் என்பதும் இல்லை, இப்பொழுது நாம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ரகசியமாகவே ஒரு புதிராகவே அந்த உண்மையை சொன்னார். எப்பொழுதுமே நாம் இல்லாமல் போவதில்லை, ஆக நாம் எப்பொழுதுமே இருக்கின்றோம், நம்முடைய சரீரங்கள் போகின்றன வருகின்றன அப்படின்னு சொல்லி அங்கேயே சொன்னார். ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அர்ஜுனா அப்படின்னு சொல்லாம, இல்ல இந்த வித்யா ஏற்கனவே என்னால் கொடுக்கப்பட்டது, பகூனிமே வெதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான ஜென்மங்கள் உனக்கும் எனக்கும் கடந்து போய் இருக்கின்றன, ஆனால் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல போக இந்த இடத்துல பகவானுடைய பிறப்பினுடைய சூக்ஷ்மம். ஏனென்றால் நம் மனிதர்கள் அனைவருக்கும் தெரியாத, நமக்கு ஏதாவது தெரியுமா என்ன? நான் சடனா உங்கள்கிட்ட போன பிறவியில் நீங்க எங்க இருந்தீர்கள் அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் நம்மளால? இந்த போன பிறவியை பத்தி ஞாபகம் இருந்தா எப்படி இருக்கும்? சில பேர் ஆன்மீகம்னு சொன்னாலே போன பிறவியை பற்றி எல்லாம் ஞாபகம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு 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 வகைப்பட்ட மக்கள் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்குவதற்காக,
நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதற்கான தெளிவை கொடுப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை. பிறகு அந்த வாழ்க்கை முறையில் எதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும், அதாவது ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகின்றன. ஆத்ம ஞானத்தை அடைந்த ஒருவன் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு காண்கிறான் அப்படிங்கிறது தான் நம்ம படிக்கிறது. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையை விட நான் கடந்த ஜென்மத்துல எப்படி இருந்தேன்னு சொல்லி அது நமக்கு ஒரு கால் தெரிய வந்தால் அங்க இருக்கிற பிரச்சனையும் சேர்ந்து வரும். நமக்கு நல்லது செய்தவர்கள், நமக்கு தீமை செய்தவர்கள், தீங்கு இழைத்தவர்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர்கள் மீது பகைமையான உணர்வும், நன்மை செய்தவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்கள் மீது ஒரு அன்பான உணர்வும் ஏற்பட்டு அங்கும் வெறுப்புகள் கூடி மறுபடியும் அங்க போய் நான் கடந்த ஜென்மத்துல இங்க இருந்தேன்னு சொன்னா அவ நம்பவும் மாட்டான். அப்போ இருதலை கொல்லி எறும்பு மாதிரி இந்த புது ஜென்மத்துல கடந்த பிறவியில் இருந்த எதிரிகள்லாம் இங்க நண்பர்களாக இருக்க முடியும். அதே போன்று கடந்த பிறவியில் இருந்த நண்பர்கள் எல்லாம் இங்க எதிரிகளாக இருக்க முடியும். அப்படிங்கும்போது இங்கேயும் நம்மளால உருப்படியா இருக்க முடியாது, அங்கேயும் போய் உருப்படியா, அதாவது அந்த முந்தைய குரூப்போடையும் உருப்படியா போய் செட்டில் ஆக முடியாது. பாஷை வேறையா இருக்கும், ஆண் பால் பெண் பால் வேறையா மாறி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம விலங்கா இருந்திருக்கலாம். இதுவும் அது குழப்பம்தான் மிஞ்சும். ஆன்மீகம் அப்படிங்கிறது எதை சொல்லுவா இல்லையா, புத்தருக்கு 12 ஜென்மங்கள் ஞாபகம் வந்தானே. சரிப்பா, 12 ஜென்மங்கள் ஞாபகம் என்ன பிரயோஜனம் இப்போ அப்படின்னா அதுல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். என்ன ப்ராக்ரஸ் இருக்கும்? அப்படி நம்ம ஆன்மீகம்னு சொல்லிட்டு அப்படியே கற்பனையிலேயே மிதக்க கூடாது. நம்ம பெரியவர்கள்லாம் அப்படி சொல்லலை. சில விஷயங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி, அதாவது கொஞ்சம் அதிகப்படியாக பண்ணி சொல்லப்பட்டது. எதற்காகன்னு கேட்டா மனிதனுடைய மனம் சாதாரணமாக எதையாவது சொன்னா ஏற்றுக்கொள்வதில்லை. இது பகவத்கீதை யுத்த பூமியில நடந்ததா கேள்விப்படும் போதுதான் அப்படியா அப்படின்னு கண்கள்லாம் நமக்கு விரியறது இல்லையா. யுத்த பூமியில வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துலையும் ஒருவனுக்கு சோர்வு வரும் பொழுது அந்த சோர்வையும் நீக்கக்கூடிய, அந்த இடத்துல சோர்வு மரணம் நிச்சயம் இல்லையா, அந்த மரணத்தையும் ஜெயிக்க முடியும். அதே போன்று தர்மத்தையும் தொடர்ந்து நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த சாஸ்திரம் என்பது கொண்டிருக்கிறது. அதற்குண்டான அந்த சக்தியும் படைத்திருக்கிறது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக யுத்த காலத்துல நடந்தது. இதே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் 2 பேருமே நம்ம சாதாரண டீ கடையில உட்கார்ந்துகிட்ட கிருஷ்ணா கொஞ்சம் நீ அப்படியே பிரம்மனை பத்தி சொல்லுன்னு கேட்க, இவரு அப்படியா சும்மா அப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம மனசுக்கும் அது புரிந்திருக்காது, நம்முடைய ஸ்ரத்தையும் வளர்ந்திருக்காது. அதனால ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த ஜென்மத்தை பார்க்கிறேன், வரப்போறதை பார்க்கிறேன், எல்லாமே கர்ம பலன்னு சொல்லி வேதாந்தம் அப்படியே ஒதுக்கிட்டு, நீ கடந்த ஜென்மத்தினுடைய விஷயங்கள் ஆகட்டும், வரப்போகின்ற ஜென்மத்தினுடைய விஷயங்கள் ஆகட்டும், இப்பொழுது உன்னிடத்தில் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், அத்துணையுமே கர்ம பலன்கள். கர்மத்தினுடைய பலன்கள் அளவுக்கு உட்பட்டவைகள். கர்மத்தின் இடத்திலும் கர்மத்தினுடைய பலனிலிருந்தும் நான் எதிர்பார்ப்பது கிடைக்காது. நான் எதிர்பார்ப்பது, அதாவது நாம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்டா நிரந்தரமான அமைதி, நிம்மதி. நிரந்தரமான அமைதி, நிரந்தரமான நிம்மதி. அந்த நிம்மதிங்கிற வார்த்தைக்கு எதையும் ரீப்ளேஸ் பண்ண முடியவே முடியாது. நிரந்தரமான நிம்மதி எப்ப கிடைக்கும்னு கேட்டா நான் எப்ப பாதுகாப்பாக என்ன ஃபீல் பண்றனோ அப்பதான் கிடைக்கும். ஆனா இங்க அப்படியே நடக்கிறது, வேலை கிடைச்சா பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லி வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அங்க காம்படிஷன்ஸ் பயங்கரமா இருக்குன்னு தெரியும். அப்ப என்ன ஆயிடும், கிடைச்ச வேலையை பிடிச்சுக்கிடணுமோன்னு அந்த பயத்திலேயே ஓடுன்னு ஓட வேண்டியதா இருக்கிறதே. அப்ப பாதுகாப்புங்கிறது இது கிடைச்சா பாதுகாப்பா இருக்கும், அது கிடைச்சா பாதுகாப்பா இருக்கும், நம்ம எதோ பிடிச்சி தொங்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடும், வெறுத்து அல்லது குழப்ப நிலைக்கு தள்ளப்பட்டுடுவோம். இல்லையா ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆயிடும், மனசே ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். அதனாலதான் மக்கள் அவர்களுடைய அந்த ப்ரெஷர் தாங்காம, எரிச்சல் தாங்காம
இந்த வழியில் வண்டி ஓட்டும் பொழுது, அதாவது காரோ பஸ்ஸோ அல்லது டூ வீலரோ ஓட்டும்போது ஆளுக்கு ஆளு கத்துறது, பக்குவம் இல்லாமல் ஒரு ஹிஸ்டீரிக் பேஷண்ட் மாதிரி அப்படியே லபன்னு கத்துறது. ஏன்? அந்த குழப்பம்தான் காரணம். வீட்டில் தன்னுடைய குழந்தைகிட்டையும் கத்துறது, தன்னிலை இழந்து அப்படியே குழப்பத்திலேயே பரிதவிப்போடையே தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த குழப்பம்தான். எதிர்பார்த்தது கிடைக்கல, எங்கு போய் தேடுவது என்பது குழப்பம் நீங்கள். ஏன்னா எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தாச்சு, பிரச்சனை தீரும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தா அந்த முயற்சி இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வருது. எனக்கு ஒருத்தர் இருந்தா என்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி நான் அதாவது ஒருவர் திருமணம் பண்ணினா அந்த திருமணத்தின் மூலமாக அந்த அம்மாவோ அல்லது அவரும் இதே மாதிரி நினைக்கிறார், எனக்கு ஒருத்தர் இருந்தா நான் பாதுகாப்பா இருக்க முடியும். இப்ப இரண்டு பேரும் பாதுகாப்புக்காக ஏங்கி இரண்டு பேரும் ஒன்றாக இணையும் பொழுது இங்க என்னென்ன 1+1 2வா மாறுறதில்லை. இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் ஆயிடும். அப்ப பாதுகாப்பின்மை வளர்ந்துருது. முதல்ல ஒரு ஆள் தான் திங்க் பண்ணிட்டு இருந்தார், இப்ப ரெண்டு பேருக்கும் சேர்த்து திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு, யோசிக்க வேண்டியதா இருக்கு, சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு, கணக்கு வழக்குகள்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ எந்த பிரச்சனையை தீர்க்க நம்ம போறோமோ அந்த பிரச்சனை இன்னும் இரட்டிப்பாகிறது. எங்கு தேட வேண்டும் அப்படிங்கிற குழப்பம் நமக்கு தீர வேண்டும். அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் சொன்னார், இந்த வித்யா என்பது, இந்த வித்யா அவ்வளவு ஒரு உயர்ந்தமான உன்னதமான சமாச்சாரம். அந்த வித்யாவை புரிந்து கொண்டு உன்னுடைய பிரயோஜனத்தை நீ அடைவாயாக. பகவான் ரொம்ப சிம்பிள். நீ போன ஜென்மத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு அவசியமே இல்லைப்பா. நீ எதிர்காலத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிளான் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது எதை தெரிந்து கொண்டால், எதை அறிந்து கொண்டால், எப்படி வாழ்ந்தால் உன்னுடைய பிரச்சனைகள் தீரும், அதற்குண்டான தீர்வு வேதாந்தத்தில் இருக்கிறது. சரியா? அப்போ இந்த மரணத்தை ஜெயிக்க வேண்டும் அப்படின்னாக்கா அதற்கு முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த 4வது அத்தியாயத்துல அவரே ஆரம்பிக்கிறார். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை யார் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர் சொல்றாரு இல்லையா, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதா தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன அப்படிங்கிறார். என்னுடைய பிறப்பினுடைய, என்னுடைய தெய்வீகமான பிறப்பினுடைய ரகசியத்தையும் என்னுடைய கர்மத்தினுடைய சூக்ஷ்மத்தையும் அறிந்து கொள்பவர்கள் இந்த பிறவி தலையிலிருந்து விடுபடுகிறார்கள்னு சொல்றார். அப்பாடி, நம்ம கேட்கறது இங்க இருக்கிறதாப்பா சாமி அப்படின்னு நமக்கு தோணணும். எங்க இருக்கிறது? நம்ம தேடுறது என்ன? நிரந்தரமான தீர்வு. அந்த நிரந்தரமான தீர்வு நாம் பகவானுடைய பிறப்பை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. அப்ப இன்னொருத்தருடைய பிறப்பை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணினா எனக்கு என்ன பிரயோஜனம் வருமா என்ன அப்படின்னு கேட்டா அது இன்னொருத்தருடையது இல்லப்பா. அவருடைய பிறப்பினுடைய ரகசியத்தை நீ ஆராய்ச்சி பண்ணினீன்னா உன்னுடைய பிறப்பினுடைய ரகசியமும் அங்கு விடுபடும், அங்கு தெளிவுபடும். உன்னுடைய கர்மத்தினுடைய முடிச்சுகள், அதாவது கர்ம பலனினுடைய முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். அதுதான் ரகசியம். அப்படி 9வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு ஞானிகள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் சொல்றார் இந்த உருவ வழிபாடை பத்தி சொல்லிட்டு வர்றார். அதாவது எல்லாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியறது இல்லையே அப்படிங்கும் பொழுது அதற்கு வழிமுறையை இவரே சொல்றார். அதுக்கு உருவ வழிபாடு தான் அதற்கு தீர்வு ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த உருவ வழிபாடையும் அந்த பிரயோஜனத்தையும் சொல்றார். எல்லாராலையும் நம்மளால பகவானை சார்ந்து வழிபட முடியலையே, அப்படியே சார்ந்து வழிபட்டாலும் அதுல வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அங்கதான் நம்ம கடைசி வகுப்பை நிறுத்தினோம். வழிபாட்டிலும் கூட விதவிதமான வழிபாடுகள். சில பேருக்கு கஷ்டப்பட்டு மலை ஏறி போய் கடவுளை தரிசனம் பண்ணினாதான் அப்படி ஒரு நிம்மதி. பாத யாத்திரை போகணும். சில பேருக்கு போயிட்டு கடவுளை பார்க்கறதுனாலேயே நிம்மதி. சில பேருக்கு ஹோம யஜ்ஞம் யாகம் பண்ணினால்தான் அந்த ஒரு திருப்தி. பூஜை பண்ணிட்டோம், கடவுளுக்கு எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டோம். சில பேருக்கு உபவாசம் இருந்து கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் மௌன விரதம் இருந்து அனுஷ்டிச்சு பண்ணினாதான் அவளுக்கு திருப்தி.
சில பேருக்கு பூக்குழி மிதிக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, இது அத்தனையுமே நம்ம பக்தி என்கின்ற பெயர்ல பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இந்த தாரதமியம்? எல்லாவற்றுக்கும் பலன் இருக்குன்னு சொல்லிட்டார் பகவான். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் எந்த உருவத்தை, அதாவது வேதங்களில் கூறப்பட்டுள்ள உருவங்கள், அதைத்தான் நான் மீண்டும் 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 உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம எந்த உருவங்கள்னாக்கா அந்த நேரத்துல சனாதன தர்மத்தினுடைய பேச்சு தான் இங்க. நான் பாட்டிக்கு வேற என்னத்தையாவது கொண்டு நான் பூஜைக்குன்னு வச்சுவிட்டேன்னா அந்த சிஸ்டம் அங்கு வேலை செய்யாது. ஏன்னா இந்த வேதாந்தத்தில் சனாதன தர்மத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை உருவங்களும் அதற்கென்று ஒரு தத்துவங்களை கொண்டிருக்கின்றனன்னு சொல்லி நான் நிறைய புரிய வச்சுட்டேன் உங்களுக்கு. இப்போ கணபதி அப்படின்னா ஓங்கார ஸ்வரூபி விக்னேஸ்வரஹா, தடைகளை நீக்குபவன், தடைகளை உண்டாக்குபவன். விக்னானாம் ஈஸ்வரஹா, விக்னம்னா தடைகள்னு அர்த்தம். நம்ம நல்ல காரியம் பண்ணும் பொழுது இருக்கிற தடையெல்லாம் ரிமூவ் பண்ணுவார். அதே ஒரு காரியம் நமக்கு ஃபெயிலியர் ஆக போறது, நம்ம அதுல போய் தோல்வியை சந்திக்க போறோம் அப்படின்னா தன்னுடைய பக்தன் தோல்வியை சந்திக்க கூடாதுன்னு சொல்லி தடையை உண்டாக்கிடுவார். அதுதான் மகா கணபதி. கணபதியினுடைய உபாசனை தான் முதன்மையான உபாசனை. அதனாலதான் ஷண்மதம் ஸ்தாபனம் பண்ணும்போது பகவத் பாதாள காணாதிபத்தியம்னு முதல்ல வச்சார். இன்னும் கூட 62 வகையான கணபதிகள் உபாசனைகள் இருக்கின்றன. அந்த கணபதிக்குன்னு தனி சபரியா பத்ததி இருக்கிறது. சபரியா பத்தத்தின்னாக்கா வெரி சிஸ்டமேட்டிக் உபாசனை, அதாவது பூஜா முறைகள். கணபதிக்கும் முருகனுக்கும் ஏன் இந்த 6 கடவுள்களுக்குமே சபரியா உண்டு. என்ன அந்த சௌரமுன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூரியனுடைய உபாசனையிலும் சபரியா பத்ததி என்பது உண்டு. அப்போ அந்த உருவங்கள்னு சொல்லும் பொழுது வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட, ஆகமங்களினால் நமக்கு உணர்த்தப்பட்ட, புராணங்களில் நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த உருவங்கள் எதை கொண்டாலும், சுவாமிகளே இந்த கருப்பு சுவாமி, ஐயனார் இவைகள்லாம் இருக்கிறதுனா இருக்கிறதே காவல் தெய்வங்களாக அவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகம சாஸ்திரத்துல இருக்கிறது. துவாரபாலகர்கள் முதல் கொண்டு கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மூல விக்கிரகம் வரைக்கும் அத்துணை விக்கிரகங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகம சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு மிகவும் அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அதை எப்படி பூஜை பண்ண வேண்டும் அப்படிங்கிற விதத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த உருவங்கள் எதாக இருந்தாலும் நீ வழிபட்டால் என்னையே வழிபட்டதாக ஆகிறதுன்னு சொல்லி பகவானே சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு தாரதமியம்? சில பேருக்கு ரத்தம் சிந்தி பூஜை பண்ணினாதான் அது பூஜை பண்ணின மாதிரி இருக்கும். அப்போ இந்த பூஜைகள் அத்தனைக்குமே பவர் உண்டு. ஒருத்தர் பூக்குழி மிதிச்சு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூக்குழி மிதிக்கிறார், ரைட்டா? அது அது எவ்வளவு கஷ்டம் அது. அப்ப அவருக்கு பலன் அதிகமா கிடைக்கணும் இல்லையா? ஒருத்தர் உபவாசம் இருக்கார், தன்னை வருத்தி கொண்டு உபவாசம் இருக்கிறார், அப்ப அவருக்கு அதிகமான பலன் கிடைக்கணும் இல்லையா? ஒருத்தர் அக்னி முன்பு உட்கார்ந்து கொண்டு வேத மந்திரங்கள் எல்லாம் கண்டஸ்தம் பண்ணி அப்புறம் ஆகூதி எல்லாம் படைச்சு அதுக்குன்னு தனியா பொருட்கள் எல்லாம் வாங்கி ஹவிசா அதுல ஆகூதி சொரிகிறார் அப்படின்னா அவருக்கும் பலன் கிடைக்கணும் இல்லையா? அப்ப எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அஷ்யூரன்ஸ். ஏன் தாரதமியம்? எதனால் தாரதமியம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த 13வது ஸ்லோகம், ஒரு தெளிவிற்காக. அப்போ பகவான் சொல்றார், 4 வகைப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதாவது மனிதனை 4ஆக பிரிக்கின்றார். பிரிக்கிறது தவறு அல்ல. இந்த மெடிக்கல்ல இப்போ அலோபதி மனிதனுடைய ரத்தத்தை மேக்சிமம் 4ஆக பிரிக்கிறது. அதை எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்டா ABO அப்படின்னு பிரிக்கிறது. அதுல A பாசிட்டிவ், A நெகட்டிவ், O பாசிட்டிவ், O நெகட்டிவ், B பாசிட்டிவ், B நெகட்டிவ், AB பாசிட்டிவ், AB நெகட்டிவ் அப்படின்னு பிரிக்கிறது. இதை நான் சொல்றது மெயின் டிவிஷன். இன்னும் நம்ம கொஞ்சம் அந்த டாக்டரேட் எல்லாம் படிச்சு போனா அதுல சில டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எந்த ரத்தத்தை யாருக்கு கொடுக்கலாம், எந்த ரத்தத்தை யாருக்கு கொடுக்க கூடாது, யூனிவர்சல் டோனர்னு ஒரு ரத்தம் இருக்கிறது. ஸோ இது அத்தனையுமே என்ன அப்படின்னு கேட்டா மனிதனை
கூறு போடுவதற்காக இல்லை. உடனே நம்ம போய் சண்டை போடுறோமா என்ன? மனுஷனுடைய ரத்தத்தை கூட பிரிக்கிறீங்கள நீங்க, அதுல கூட தாரதமியமா அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சண்டை போடுறதில்லை. அந்த மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய குரூப் என்னன்னு தெரிந்தா அவரை காப்பாற்றுவது சுலபமாக இருக்கும். அந்த இரத்தத்தினுடைய தன்மையை கொண்டு அவருடைய ஆரோக்கியத்தையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகா நம்ம ஏற்றுக்கிடுறோம். இப்போ டிரைவிங் லைசன்ஸ்லயே பிளட் குரூப்பை சேர்க்கணும்னு சொல்றலாம் இல்லையா? எதற்காக? உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் பொது தர்மம். அதனால் அஹிம்சா பரமோ தர்மஹா. நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, உயிர் வதை கூட காப்பாற்றப்பட வேண்டும், அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அதாவது புலியோ கரடியோ சிங்கமோ நாட்டுக்குள்ள வந்துட்டா மறுபடியும் பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுறோம். அந்த காலத்து மாதிரி நம்ம கொன்னுடுறது கிடையாது. அப்போ வதம் பண்ணும்போது அந்த இனமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சு மனிதன் அதற்கும் சேர்த்து திங்க் பண்றானா இல்லையா? அப்போ உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக இந்த இரத்தமானது எத்தனை வகைப்பட்டது என்பது பிரிக்கப்படுகிறது. அங்க போய் யாரும் கேஸ் போடுறதில்லை, அதை தப்பாக சொல்லுவதும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு, புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அத்தியாவசியம் இல்லையா? இல்லைன்னா உயிர் போயிடுமே. அப்புறம் ஆயுர்வேதிக் டாக்டர் என்ன சொல்றார், நம்முடைய சரீரத்துல வாதம் பித்தம் கபம், வாதம் அப்படின்னு சொல்லணும், ஆனா நம்ம வாதம்னு சொல்றோம், ரைட்டா? இருந்தாலும் பரவாயில்ல. வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார். இந்த 3 விதமான இயல்புகள் கொண்ட சரீரங்கள் இருக்கின்றன. அப்ப உங்களுடைய சரீரம் பித்தமயமானது, வாத்தமயமானது. பித்தமயமான சரீரத்துக்கு என்னென்ன வியாதிகள் வரும்? தலைவலி வரும், வயிற்று வலி வரும், அல்சர் வரும். அப்புறம் சரீரம் எல்லாம் அப்படி காந்திர மாதிரி சூடு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரும், கொப்புளமா வரும். இதெல்லாம் பித்த சரீரத்தினுடைய இயல்பு. அப்போ அந்த சரீரத்துக்கு உண்டான மருந்துகளை தயாரித்து கொடுக்கும் பொழுது, அந்த பித்தத்தை சமணம் செய்யும் பொழுது மற்ற ஆரோக்கியமானது, மற்ற வாதமும் கபமும் சீராயிடுறது. இது கப சரீரமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, சளி பிடிக்கும், அஜீரணம் உண்டாகும், கண் பார்வை குறையும். அப்புறம் என்ன, அந்த சரீரத்துல குளிர்ச்சி அதிகமாக அதிகமாக சரீரத்தினுடைய மந்தத்தன்மை கூடிக்கொண்டே போகும். இப்ப அவர்களால் யோசிக்க முடியாது, வேகமாக வேலை செய்ய முடியாது. இதெல்லாம் கபம் அதிகமாக இருக்கக்கூடிய சரீரம் அப்படின்னு சொல்லி அவைகளுக்கேற்ற மருத்துவத்தை பண்ணினா, மருந்தை தயாரித்து கொடுத்தால், மருந்து அப்படிங்கிறது என்ன தெரியுமா? மூலிகைகள். நான் உலகத்துல பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் இப்போ நமக்கு என்ன நம்முடைய அருமை புரிகிறதுன்னா, நம்ம ஊர்ல தான் மூலிகைகளே அதிகம். ஆனா நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு அமேசான் காடுகளில் இருந்து அப்படின்னு வாங்கி தேய்க்கிறோம் இல்லையா? நம்ம ஊர் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, அப்புறம் இந்த மணத்தக்காளி கீரை, இதெல்லாம் அற்புதமான விஷயம். அல்சருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மணத்தக்காளி கீரை. பசும்பாலையும் மணத்தக்காளி கீரையும் காய்ச்சி குடிச்சா எந்த மாதிரியான அல்சரா இருந்தாலும் தீர்ந்துடும். இந்த மூலிகைகள் அவ்வளோ அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய தேசம் நம்ம தேசம். இந்த தேசத்துல நம்ம பிறந்திருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கோம். மருத்துவ முறைகளும் அவ்வளவு அற்புதமான மருத்துவ முறைகள். எல்லா மருத்துவ முறைகளுமே மனிதனை காப்பதற்காக உண்டாக்கப்பட்டவைகள் தான். இதுல தாரதமியம் எல்லாம் கிடையாது. அலோபதிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, ஹோமியோபதிக்கு அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, யுனானி என்பதற்கு அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, சித்தா அப்படிங்கிறதுல அதுல அரிய பெரிய விசேஷம் எல்லாம் இருக்கிறது. அது கேன்சரையே குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்புறம் அலோபதிங்கிறது அர்ஜென்ட்டுக்கு ஆயிடும். அப்புறம் ஆயுர்வேதம்ங்கிறது வேதத்திலே சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ இந்த சரீரமானது கபமயமாக இருக்கட்டும், அல்லது பித்தமயமாக இருக்கட்டும், அல்லது வாத்தமயமாக இருந்தா என்ன ஆகும்? எப்ப பார்த்தாலும் கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். வாயு தொல்லைகள், அந்த வாயு தொல்லைகள் என்ன ஆகும்? வயிற்றையும் உருட்டும். அப்புறம் அங்கங்க தசை பிடிப்புகளும் உண்டாகும். அந்த வாயுத்தன்மை மிக்கவர்கள், அவர்களுக்கு உடம்புல சரீரத்துல ஓய்வே கிடைக்காது.
இப்போ இந்த மாதிரியான பிரித்து நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த சரீரத்தினுடைய நோயை தீர்க்கிறோம். அதனால யாரும் சண்டை போடுறது இல்லை. அது எப்படி நீ சொல்ல போச்சு? என்னுடைய சரீரம் வாத்த சரீரம்னு உனக்கு எப்படி தெரியும்? பித்த சரீரம்னு சொல்றியா? அப்படின்னா நான் பித்தம் பிடிச்ச அலைகிறேன் அப்படின்னு யாராவது கோவப்படுறோமா என்ன? அப்படி இல்லை, நம்ம கோவப்படுறது இல்லை இல்லையா? அவர் டாக்டர் சொன்னா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி மனிதனுடைய இயல்பு என்பது 4 வகைப்படும். அது எப்படி என்று கேட்டால் குணங்களினுடைய அடிப்படையில் கூறப்படுகிறது, பிறகு கர்மங்களினுடைய அடிப்படையிலும் கூறப்படுகிறது. அப்ப குணங்களுடைய அடிப்படை அப்படின்னா குணங்கள் எத்தனை இருக்கிறது? சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படிங்கிற 3 குணம் தான் இருக்கு. சத்துவ குணம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நல்ல வேகமா சுற்றுகிற பம்பரம் சத்துவ குணத்திற்கு உதாரணம். கொஞ்சம் வேகம் குறைந்து ஆடி ஆடி சுத்துறது இல்லையோ, அந்த பம்பரம் ரஜோகுணத்துக்கு உதாரணம். கடைசியில விழுகிறச்சா அப்படி சுத்துன்னு சுத்தி எல்லாவற்றையும் அருகில் இருக்கிறதெல்லாம் சிதைச்சு டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில ஓரம் போய் போத்துன்னு விழுந்து அப்படியே சைலண்ட் ஆயிடுது இல்லையா? அது தமோ குணத்துக்கு உண்டான எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். இந்த குழந்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சின்ன குழந்தைகள் விளையாடும் போது நீங்க கவனிங்களேன், அந்த விளையாடும் பொழுது அதனுடைய குணங்கள் வெளிப்படும். சில குழந்தைகள் என்ன பொம்மையை கொடுத்தாலும் பிச்சு பிச்சு போட்டுருவான். தலையை தனியா பிச்சுடுவான், கையை தனியா பிச்சுடுவான், காலை தனியா பிச்சுடுவான். அப்புறம் என்னன்னு கேட்டா அவனுக்கு எதா இருந்தாலும் அதை டிஸ்ட்ராய் பண்றது தான் வேலை. அதை பிச்சு போட்டுறது. எதை கொடுத்தா பேப்பரை கொடுத்தா கிழிச்சு போட்டுருவான். அவனுடைய அந்த மனப்பான்மை ஒரு விஷயத்தை அழிக்கிறது, அதாவது உருக்குலைப்பது. அது தவறு கிடையாது. நம்ம சிவபெருமானே அதுதானே பண்றாரு. காக்கும் அழிக்கும் அந்த விஷயங்கள் தானே அந்த மும்மூர்த்திகள்னால பண்ணப்படுறது. அப்போ இந்த பையனுக்கு டிஸ்ட்ரக்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவான். அழிப்பதில் அவனுக்கு ஒரு இயல்பு தன்மை. அப்போ அவர் எதிர்காலத்தில் என்ன கொடுத்தா அந்த பையன் நல்லா செய்வான் அப்படின்னு கேட்டா, இந்த பழைய காரெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நொறுக்கி அதை தரமட்டமாக்கி அதை ஒரு புதிய கார் கம்பெனிக்கு விற்கிறான் இல்லையா? அப்புறம் பழைய வண்டிகள்லாம் நொறுங்கிறது, பழைய பாத்திரங்கள்லாம் நொறுக்கிறது, இந்த மாதிரியான அந்த வேலையை கொடுத்தா அவனுக்கு இயல்பா வரும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நீங்க அதை அப்படியே இப்படித்தான்னு சொல்லி நினைச்சுக்கிடப்படாது. அப்புறம் இன்னொரு குழந்தைகிட்ட கொடுக்குறோம், ஒரு பொம்மை கொடுத்தோன்னே அந்த குழந்தை என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த பொம்மையை பாதுகாப்பா வச்சுக்குது. பாதுகாப்பா வச்சு அந்த குழந்தைக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அந்த குழந்தை அந்த பொம்மையோட சேர்ந்து அந்த பொம்மைக்கு இன்னொரு பொம்மை வேணும்னு சொல்லி அந்த பொம்மையை கூட்டிட்டு இன்னொரு பொம்மையை கூட்டிட்டு இப்படி பார்த்தோன்னா அந்த பொம்மையை அவ்வளோ அழகா பாதுகாத்து அந்த பொம்மைக்கு உண்டான அந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கும். அப்ப அந்த குழந்தை என்ன, அவனுக்கு இந்த காப்பாத்துற சக்தி இருக்கு. அவங்கிட்ட என்ன தெரியுமா கொடுக்கணும்? பொருளாதாரத்தை கொடுத்தோம்னா அவன் நல்லா பாதுகாத்துப்பான் இல்லையா? நாட்டை கொடுத்துட்டு நல்லா பாதுகாப்பு, அப்புறம் தர்மத்தை கொடுத்து நல்லா பாதுகாப்பான். இன்னொரு குழந்தை நம்ம ஏதாவது மண்ணோ அல்லது தீப்பெட்டி அல்லது இந்த ஷீட் கார்டு விளையாடுறாரு, அந்த கார்டு எதை கொடுத்தாலும் அவன் அதை அழகா வீடு மாதிரி கட்டுறது, பொம்மை மாதிரி கட்டுறது, அதை உபயோகம் பண்ற மாதிரி கட்டுறது, உருவாக்கக்கூடிய தன்மை. இது குழந்தைகள் கிட்டேயே பார்க்கலாம். ஒரு விஷயம் சாப்பிட கொடுத்தா ஒரு 3 குழந்தைகள் இருக்கின்றார்கள் அப்படின்னா ஒரு குழந்தை என்ன பண்ணுவான், தான் சாப்பிட்டு அடுத்தவர்கள் இடத்துல கேட்டுட்டு உட்காந்துருப்பான். இன்னொரு குழந்தை என்ன பண்ணும், தனக்கு கொடுத்ததை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கும். ஒரு குழந்தை என்ன பண்ணும், தான் அப்படி சுவைச்சு சாப்பிடும் பொழுது மற்றவர்களோட சந்தோஷமா சாப்பிடும். இப்ப இதெல்லாம் குழந்தைகளுடைய இயல்பு. அந்த இயல்புகளை கவனித்து அவர்களுக்கேற்ற அந்த குணங்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட குணங்கள்ல மனிதன் வாழ்வது இல்லை. குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த பெரும்பான்மையான அந்த ஒரு இயல்பாக மாறிவிட்ட குணம் மாற. அதனாலதான் இந்த 3 குணங்களினுடைய அடிப்படையிலும் அவைகளினுடைய கர்மத்தினுடைய அடிப்படையிலும் இங்கு இந்த வருணம் என்பது பிரிக்கப்படுகிறது. மனுஷனை தாழ்த்தி கூறுவதற்காகவோ உயர்த்தி காண்பிப்பதற்காகவோ அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்காகவோ ஒதுக்கி வைப்பதற்காகவோ சமுதாயத்தை கூறு போடுவதற்காகவோ இந்த வருணாசிரம தர்மமானது இங்கு உருவாக்கப்படவில்லை.
நேரம் ஆயிடுச்சு. அதனால் இந்த விஷயத்தை நாளைக்கும் தொடர்ந்து பகவானுடைய அனுகிரகத்தினால் நாம் மேலும் மேலும் புரிந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நம. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.